வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் நம்ம வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க, ஒன்றும் செய்யாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நல்ல பழுத்த வாழைப்பழம் வந்துட்டு எடுத்துக்கணும். தொட்டாலே உதிருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக நான் 4 பழம் எடுத்துக்கிற போகிறேன். இது சின்ன சைஸுங்கிறதுனால நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஃபோக் வச்சுட்டு இது போல் நல்லா வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் வச்சுலாம் அரைக்க வேணாங்க. பாருங்கள், இதே போல் ஒன்று பாதியமாக நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் உப்பு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அளவுகள் எல்லாமே ஒரே பாத்திரத்தை வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கிறலாங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டு இப்போ திருப்பி இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படுச்சுன்னா கூட சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பதம் வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. நல்லா வந்துட்டு இந்த ரவாலாம் நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்குது. அந்த ரவாலாம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மாவோட பதம் இது போல் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தோசை மாவு பதம் இருக்கிற மாதிரி. இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கொண்டுங்க. நம்ம ஊற்றின உடனே பூரி மாதிரி உப்பி வரும். லைட்டாக அது மேலே வந்துட்டு எண்ணெயை தெரிச்சு விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நமக்கு இடம் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்துட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கறனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம அடுத்தடுத்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.